எந்தடா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இட்லி கடை வச்சிருக்கேன். பேர் என்னன்னா நிஷா இட்லி கடைன்னு வச்சிருக்கேன். வந்துருங்க. ஏன்னா நீங்களாம் காசும் தர மாட்டீங்க, ஒன்றும் தர மாட்டேங்க. உங்களாம் நம்பி நான் ஒரு குழப்பம் பண்ண முடியாது. இட்லியாச்சும் ஒரு வேகுது, எனக்கு முடியல. வாக்கா எப்படி எடுக்கிறது சொல்லி கொடுக்க வாக்கா. நிஷா இட்லி கடையில வந்து குஷ்பு இட்லி கடை கேக்குறியா? நிஷா இட்லி தான் கிடைக்கும். ஏய் போடா, எங்க நினைச்சே வந்துட்டேன். குஷ்பு இட்லி கடை, ஏன் இட்லி கடை தான் நல்லா இருக்கும். இட்லி தான் நல்லா இருக்கும். மூஞ்ச பாரு நல்லா. நிஷாவை நான் இப்பதான் கடை ஓபன் வாங்க ஒரு நாள் சொல்லி கொடுங்க. அதுக்கு அப்புறம் நான் டெய்லி அப்புறம் கத்துறேன்னு சொல்லிட்டு வேணாம் நம்ம போலாம். அவன் எங்க இருந்து எப்ப பார்த்தா சுத்திட்டே இருக்கான் பின்னாடி. இட்லி வாங்க வரல, உட சைட் அடிக்கலாம் இங்க வந்திருக்கான். ஆளே இல்ல கடையில இதுல கூட்ட இருக்கோ. இது வரையா போய் ஆவி அடிச்சிரும். ஐயோ கட்டல வச்சிருங்க. நீங்க சொல்லி கொடுத்தா எனக்கு இட்லி சொல்றதுக்கு இதுக்கு அப்புறம் நாவு கட்ட வரும். ஐயோ ஒரு நாள் சொல்லி கொடுத்தா அதுக்கப்புறம் கத்துக்குவேன். எடுத்துட்டு வாயா பண்ணி தெரியுமா? ஒரு நாளைக்கு தெரியாது, அதனால வந்து சொல்லி கொடுத்தாங்கன்னா அக்கா வந்து அதுக்கப்புறம் நான் டெய்லி வந்து ஃபாலோ பண்ணிக்குவேன். நான் தான் இப்ப இந்த கடையில வந்துருங்க. சூப்பரா இருக்கு பாரு. கிறிஸ்பிட்லி கிடைக்காதக்கா? ஏ அடி வாங்கின்னு ஓட பாரு. சாப்பிடுவாங்க சும்மா வந்து இது மாதிரி பண்ணுறாங்க. பாருங்க இட்லி பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. பந்து மாதிரி நல்லா பூ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? பாருங்க இப்படி இருக்குது பாருங்க. இங்க வந்து சாப்பிடுங்க டெய்லியும். நீங்க சாப்பிடவே இல்லை என்ன பக்கத்துலாச்சும் வந்துருவீங்களா நீங்க இந்த கடையை தேடிட்டு வாங்கடா. அப்ப இது கிறிஸ்பிட்லி தானா? ஏய் பாரு மூடிக்கிட்டு போ. ஒரே அனலா இருக்குது.